ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நாங்கள் மெரினா பீச் போகிறோங்க. ப்ளூ ஃப்ளாக் தீம் வந்து அமைச்சிருக்காங்க. அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீச் பெஞ்ச், அதுக்கப்புறம் வந்து ஹட்டு, அப்புறம் வாட்ச் டவர், பிளே கிரவுண்ட்லாம் அமைச்சிருக்காங்களாம். இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தான் கவரேஜ் தான் பண்ண போகிறோம். 256 ஏக்கர்ஸில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மெரினா பீச் வந்து ஒரு ஃபாரின் தீம் பீச்சாக மாற போகுதுங்க. ஓகே, இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள லெட்ஸ் கோ. நாங்கள் அட்லாஸ்ட் வந்து வந்துட்டோங்க. மைக் வர வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக கேட்கும், அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்ட பிறகு வெயில் வேற லெவலில் இருக்குதுங்க. வெயில் கண்ணை திறக்க முடியல. ஸோ அதனால இங்கே ஒரு அழகான ஒரு மரம் நிழலில் வந்து கீழே நின்றுருக்கோம். காலையில் நல்லா இருக்குதுல்ல. ஆமாம், நேற்றுலாம் சூப்பராக இருந்துச்சுங்க கிளைமேட். நேற்று மிஸ் பண்ணிட்டோம். காலையில் நல்லா இருந்துச்சு, இது மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடம் வந்து எங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மெரினா பீச்சுக்கு வரும்போது ஸ்விம்மிங் பூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி லெஃப்ட் சைடில் பார்க் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீட்டிங் ஏரியாலாம் அமைச்சிருக்காங்க. அப்படியே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அழகா உட்காந்துக்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுலலாம் படுக்கணும்னா ஸ்விம் வேர் போட்டு தானே படுக்கணும். ரைட்டு, செமையா இருக்கு. ஆக்சுவலாக ஈவினிங் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறோம். காலையில மணி என்ன 10 மணிக்கு வந்துருவோம். ஆமாம், ஆக்சுவலாக இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா நீங்கள் நாளைக்கெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு விளையாடுறதுக்குலாம் வந்து இன்னைக்கு நைட்டே வாங்க, சூப்பராக இருக்கு. நைட்டுக்கு இதெல்லாம் சரியாயிடும். அந்த என்ன சூடெல்லாம் போயிடும். ஆமாம், எல்லா இடத்துலையும் அங்கேயும் வச்சிருக்காங்க. 2 இடத்துல கிரியேட் பண்றேன். அது ஜிம் எஃபெக்ட்ஸ். அதான். ஆமா, ஜிம். அது அங்கே ஜிம் இருக்கு. அந்த இடத்துல ஜிம்மு. அப்படியே வாங்க, இப்போ பார்க் இருந்துச்சு. என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். அப்படியே மினிமம் ஒரு 50,000 பேர் வரமாட்டாங்க பீச்சுக்கு. ஆமா, குழந்தைங்க ஒரு 10,000 பேர் இருக்காது. ஆமா, 10,000க்கு இது பத்துமா? நம்ம பிள்ளைங்களே இதுல சீசா ஏறிச்சுங்கன்னா இறங்கவே இறங்காது. சரி, அது என்ன, இது பேர் என்ன? இது மேபி இது இனிஷியல் செட்டப்பா இருக்கும். இல்ல, வீடியோல இவ்வளவுதான் காட்டாங்க நேத்து நியூஸ்ல. அப்படியா? மறுபடியும் வேற எங்கேயோ பண்ணுவாங்களா? அங்கேயும் மறுபடியும் பண்றாங்க. அதோ பாரு, அங்கேயும் பண்றாங்க. இல்ல, அங்கேயே இது பண்றாங்க பாருடா. அது வந்து பெரியவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்றதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அதுமே பார்க்கா? அப்ப கூட இது 2 பத்தாதே. ஒரு 4-5 வச்சு விட்டாதான் கரெக்டா வரும். 10,000 ரூபாய் பத்தாதையா? யோசி பாருங்க. இது பண்ணலன்னு எல்லாம் கேட்டீங்க, பண்ணா பத்தலன்றீங்க. என்னதான் பண்றது நாங்க? ஆனா இதுல ஒரு போர்டு வைக்கணும், ஒன்லி ஃபார் கிட்ஸ். இங்க பாருங்க, அழகா. அதுக்குள்ள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலடா. சூடு இல்லையா? ஆமா, தயவு செய்து இந்த மாதிரி பொருள்ல வந்து உங்க பேர் எழுதுறது, அப்புறம் உங்க லவ்வர் பேர் எழுதுறதுலாம் தயவு செய்து இந்த இதெல்லாம் விட்டுருங்க. அது எவ்வளவு அழகா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ வந்து பாருங்களா, அங்கங்க யார் யார் பேரோ இருக்கும். இருக்குத்தனமா. ஆமா, இந்த மாதிரிலாம் நம்ம கவர்மெண்ட் பண்றதை நம்ம தான் வந்து காப்பாற்றணும். ஸோ அதனால அழகா யூஸ் பண்ணிட்டு அழகா வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பேரண்ட்ஸுக்கு தான் இது பெரிய விஷயம் தெரியுமா? பீச்சில் வந்து அவனுக்கு மண்ணில் விளையாடுவானுங்க. இல்லைன்னா அப்போதான் ஒருத்தன் வருவான், டைஸ் டைஸ் டைஸ். இப்போ இது கொண்டு வந்தால் இங்கேயே விட்டுறலாம். அவன் பக்கத்தில் வந்தால் கூட இல்லைம்மா நான் இதுலேயே விளையாடுறாமான்னு வானுங்க அவனுங்க. ஐயோ, ஜாலியாக இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வா. ஒரு ஸ்லைடு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஸ்லைடு இருக்குது. அப்புறம் இந்த ரோலர் ஸ்லைடு இருக்குல்ல, வரும். இங்கே வந்து பசங்களுக்கு அடியே படாதுங்க. ரோலர் ஸ்லைட்லாம் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் இது பசங்களுக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஸ்லைடு, சீசா, அங்கே சீசா இருக்குது. அப்புறம் இந்த இடம் அந்த சுற்றுறோம் பார்த்தீங்களா, அது வந்து க்ளோஸ்டு உட்காந்து சுற்றுற மாதிரி, இது வந்து நின்றுட்டு சுற்றுற மாதிரி இருக்குங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது ஒன்று. ஆக்சுவலாக இங்கே வந்து ஊஞ்சல் வரும்னு நினைக்கிறேன், ஊஞ்சல் வரும். இது வந்து ஏறுற மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன், இது ஏறுற மாதிரி இருக்கும். இது இந்த ஸ்விம்மிங் பூல்லலாம் விஜிபி ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்குமே அந்த மாதிரி இல்லை. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க. பசங்க மேலே செம ஜாலியாக விளையாடுவானுங்க பசங்களாம் வந்தா. இங்கே பாருங்க எல்லாம் ஜாலியாக உட்காந்து விளாட்லாம். வா, சூடு 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 சூடு. என்ன குடிச்சு கொஞ்சம் எதுக்கு வேணா அப்பெல்லாம் இல்லையா? 1 2 3 முடியல தானே. இதுல இருந்து என்ன தெரியுது? இதெல்லாம் வந்து நான் இதுல பெல்ட்லாம் அடிப்பேன் கட்சி. அதான் இதுல இருந்து என்ன தெரியுது? 2 பேரும் வெயிட்ட குறைக்கணும்னு தெரியுது. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர் இருக்கா. இந்த வாட்ச் டவரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைஃப் கார்ட்லாம் வந்து அதை உட்காந்துருப்பாங்க. ஸோ கடலில் வந்து யாருனா குளிக்க போகிறாங்க, குளிக்க போகும்போது வந்து யாருனா வந்து ஸ்விம்மிங் தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா உடனே இறங்கி போய் காப்பாற்றுவாங்க. அதுதான் இந்த வாட்ச் டவர். மற்றபடி நீங்கள் காணும் பொங்கல்லாம் வந்து பார்த்துருப்பீங்கள, இந்த மாதிரி ஒன்று அமைச்சு மக்கள் நிறையா வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த தெஃப்ட் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு, மக்கள் கரெக்டாக வந்து கைட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வாட்ச் டவர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாருங்க ஹட்டு, அப்படியே நம்ம வந்து ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இல்லை, என் ஒய்ஃப் உட்காந்துக்கிறாங்க. சாவாங்க இதெல்லாம். நம்ம கவர்மெண்ட் வந்து எவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து நம்மளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம தான் வந்து நல்லா வச்சுக்கணும். கைஸ் இங்கே வந்து இந்த மூங்கில் சேரில் வந்து நம்ம இப்போ நான் உட்கார போகிறேன், என் ஒய்ஃப் உட்காந்து நாங்கள் நேரம் உட்கார போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக மற்ற இடத்துலலாம் வந்து நீங்கள் உட்காருங்க இப்படி தான் உட்காரணும். ஓகே, உட்காந்து ஐயோ சூப்பரா இருக்குங்க, செமையா இருக்குங்க. ஆக்சுவலா வெயில்லாம் தெரியல, ஜில்லுன்னு இருக்கு. தலகாணிலாம் இதுக்கு தேவையில்லை, அழகா சூப்பரா இருக்கு. கழுத்துக்கு சப்போர்ட்டு, நம்ம இது முதுகுக்கு சப்போர்ட்டு, அப்புறம் காலுக்கு அழகா சூப்பர். அப்படியே காட்டு என்ன அழகா இருக்குங்க, செமையா இருக்குங்க. இப்போ தெரிஞ்சுங்க ஏன் இந்த பணக்காரங்களாம் இதில் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்து இதில் பத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தான் வந்து சேஃபாக பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு சேஃபாக பார்த்துக்கணும்னா, இப்போ கப்புள்ஸ்லாம் வராங்க பார்த்தீங்களா, கப்புள்ஸ்லாம் வந்து இந்த இடத்த வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து 2 பேர் வந்து ஒரே சேரில் பத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலிலாம் வராங்க, கல்ச்சர் படி வாழுங்க. ஆமாம், வெஸ்டர்ன்லாம் வேண்டாம். கரெக்ட். இன்னொன்று என்னென்னா, இதெல்லாம் இந்த ஒரு ஃபேமிலி வராங்க, பசங்களை கூப்பிட்டு வராங்க அப்படின்னா, இதெல்லாம் பசங்க கூப்பிட்டு வரும்போது இதெல்லாம் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதனால் தயவு செஞ்சு இது மாதிரிலாம் இருக்காதீங்க. பேர் எழுதாதீங்க, பேர் தயவு செய்து எழுதாதீங்க. ஏன்னா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் உங்கள் பேர் எழுதி வச்சா அப்படி என்னங்க நீங்கள் பண்ண போகிறீங்க? ஸோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து ஈவினிங் வந்தீங்கன்னா செம்ம ரிலாக்ஸேஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஃபேமிலியாக வரீங்க, வயசானனா கூப்பிட்டு வந்தீங்கன்னா, பீச் வரைக்கும் வயசானவங்க கூப்பிட்டு வந்துட்டு எங்கே உட்கார முடியும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே படுக்க வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த பீச் வந்து சண்டே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சண்டே நாங்கள் எங்கள் டைம் கிடைச்சா நாங்கள் வந்து ஈவினிங் டைம் வந்து பார்க்குறோம். அதையும் வந்து ஆட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா இந்த வீடியோ இன்றைக்கே ரிலீஸ் பண்ண போகிறோம் நாங்கள், ஏன்னா உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு. ஓகே, மொத்தமாக இது 256 ஏக்கர்ஸ். ஸோ அந்த இது இருக்குல்ல, ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, ஸ்விம்மிங் பூல் முன்னாடி அந்த ஒரு கட்டிங்லேருந்து இந்த கட்டிங் வரைக்கும் நாங்கள் இப்போ வந்தோம்ல, அந்த எண்டுக்கு அப்புறம் ஸ்விம்மிங் பூல் எண்டில் லெஃப்டாக நம்ம எடுத்தது அந்த கட்டிங் வரைக்கும் இருக்கு. 2 பார்க் இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய செடிகள் வைக்க போகிறாங்க போல. ஸோ நல்லா இருக்கு. ஏற்கனவே இவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த ரேம்ப் கொண்டு வந்திருந்தாங்க. ரேம்ப் பக்கத்துலேயே இப்போ பெஞ்ச் போட்டு வச்சிருக்காங்க. அதான் ரேம்ப் கொண்டு வந்தாங்க. அந்த ரேம்ப் பக்கத்துலேயுமே இதே மாதிரி பெஞ்ச் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று புதுசாக இருக்குல்ல, ப்ளூ ஃபிளாக் பீச் நல்லா இருக்கு.
அதுக்கப்புறம் இந்த கடைகள்லாம் இருக்குல்ல, கடைகளுக்கு முன்னாடியுமே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அது எதுக்கு தெரியல, அதுலயுமே ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்டா போட்டுருவாங்களோ ஒரு வேலை. மெரினா பீச் 3.0 ஆக்க போறாங்க போல. நல்லா இருக்கியா? நல்லா இது நல்லா இருக்கு. இது ஆனா இப்படியே பாத்துக்கிட்டா இன்னுமே இது நல்லா இருக்கும். அடுத்தடுத்து ஏதாவது அப்கிரேட் பண்ணலாம், இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். ஏன்னா இது நம்ம சரியா பாத்துக்கலாம்னா இது அப்கிரேட் பண்றது ஆக்சுவலா வேஸ்ட் தான். வந்து உடைக்கிறது, சீசா வந்து இந்த பிள்ளைங்க தான் ஆடினா பெரிய பெரிய பிள்ளைங்க எல்லாம் ஆடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. சைல்டிஷா பிஹேவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா பக்கத்துல ஏதோ ஜிம் மாதிரி கட்டுறாங்க, ஸோ அதில் போயிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க விளையாடுறது, பெற்றவங்களா கேட்டுக்கோங்க. ஏங்க இப்போ வந்து நம்ம ப்ளூ ஃபிளாக் பீச்ல உட்காந்துருக்கோம். ப்ளூ ஃபிளாக் பீச்னா என்னன்னு தெரியுங்களா? ப்ளூ கலர்ல ஃபிளாக் குத்தி இருப்பாங்க. தட் இஸ் ப்ளூ ஃபிளாக் பீச். ரைட்டு, சூப்பர். ப்ளூ ஃபிளாக் பீச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அங்கங்கே வந்து சைன் போர்ட்ஸ் இருக்கும், மேப்ஸ் இருக்கும், நிறைய வந்து இந்த ஜிம்மு, பார்க் கல்ச்சரு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹட் ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து வாட்ச் டவரு, லைஃப் கார்ட்ஸு, அப்புறம் வந்து ரப்பர் டியூப்ஸு, இது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட மெயின் கான்செப்டே வந்து ப்ளூ ஃபிளாக் பீச் ஏன் வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து லோக்கல் என்விரான்மெண்ட்டில் நடக்கிற சில விஷயங்கள் வந்து அங்கங்கே வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கும் அங்கங்கே வந்து சைன் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க, மேப்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து பார்க் இருக்கும். மெயினாக வந்து மெரினா பீச் வரோம் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் வந்து மணலில் விளாடுவோம், அப்படி தான் இருக்கும், பசங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படின்னா பார்க் இருக்கும். இந்த இடம் வந்து நீங்கள் கோவளம் ப்ளூ ஃபிளாக் பீச் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வந்து எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ, அந்த ப்ளே பிளாக்ஸ்லாம் போட்டு, அப்புறம் அந்த ட்ரீஸ்லாம் வந்து பிளான் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு 50 ஏக்கர்ஸ் லேண்டில் வந்து பண்ண போகிறாங்க. ஃபுல்லாக செமையாக இருக்கும். இந்த பசங்க வந்து மற்ற பார்க்லலாம் போய் விளாடும் போதுன்னா அவன் கீழே விழுந்தா அடி போட்டுரும், இதெல்லாம் நடக்கும்ல. ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாகவே சேண்டாக இருக்கனால நம்மளுக்கு வந்து பசங்க ஜாலியாக விளாட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பசங்க விளையாட முடியும். ஆமாம், ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா பசங்க விளாட்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அது மேபி இப்போ வந்து அது ஒரு ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. இது மறுபடியும் நிறைய செட்டப் வந்து பார்க் செட்டப் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. கவர்மெண்ட் பண்ணுற சில ஸ்டெப்ஸ்லாம், இப்போ ரீசெண்டாக எடுக்கிற ஸ்டெப்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு ஃபுட் ஃபெஸ்டிவல் அந்த ப்ரான் ஃபெஸ்ட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் நம்ம நல்லதுக்கு உண்டான இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. டூரிசம்க்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் வந்து சொல்ல வராங்க, ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்டில் அதை ஷோ பண்ணதும் அதே சேம் மெரினா பீச். ஆனால் அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடி. ஏன்னா எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் ரொம்ப நெகட்டிவாக பேசினாங்க. ஆனால் மிஸ்டேக்ஸில் தானே கற்றுக்க முடியாது. அது போல தான் அதுலேருந்து நிறைய அந்த ப்ரான் ஃபெஸ்டிவல் போகும்போது கூட ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதான் அந்த ஏசி அது உள்ள வந்து அந்த அவ்வளோ பெரிய இதில் வந்து ஏசி போட்டு அப்படி மெயின்டைன் பண்ணிடுறாங்க. ஃப்ரீ என்ட்ரி வேற, செம்மங்க. கவர்மெண்ட் அதுக்கப்புறம் நடத்தின எல்லாமே வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பொங்கல் அப்போ எல்லா இடத்துலையுமே எல்லா பார்க்ஸ், அந்த கவர்மெண்ட் பார்க்கில் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வச்சது அது ஒரு சூப்பரான ஐடியா. கலை திருவிழா வச்சிருந்தாங்க. இப்போ இது வந்து இன்னும் இது வந்து லாங் ரன் இருக்கும், ஆனால் அது செம்மையா இருக்கும் போல. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பார்க்கு பத்தாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து 2-3 ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. ஃபாரினர்ஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து அவங்க இப்போது நம்ம வந்து எதுக்காக ஃபாரின் போவோம், இங்கே நிறைய விஷயம் வந்து ஃபாரினில் இருக்குது, அதனால தான் தேடி போவோம் ஃபாரினுக்கு. ஆனால் இங்கே வந்து நம்ம கவர்மெண்ட்லாம் வந்து இதில் இங்கேயே டிசைன் பண்ணுறனால நம்ம ஃபாரின் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபாரின்லாம் போய் சுற்றி பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம இந்தியாவிலே வந்து நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருக்குது. ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில், சாரி வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா பாட்டை பாடி பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ப்ளூ ஃபிளாக் பீச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் அண்ட் மை ஒய்ஃப். See you in next video. Until then, take care. See you. Bye.